அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 9th தமிழ் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் தேர்டு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வளரும் செல்வம். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. எந்த மொழியில் வெண்பாவுடைய பாடல்கள் சாஃபோ என அழைக்கப்படுகிறதுனா கிரேக்கம். எந்த மொழியில் துன்பசுவையுடைய பாடல்கள் இலியே என்று அழைக்கப்படுகிறதுனா கிரேக்கம். கிரேக்கத்தின் தொன்மையான காப்பியம் எதுனா இலியாத். இலியாத் என்ற காப்பியம் இயற்றப்பட்ட காலம் எதுனா கிமு 8ஆம் நூற்றாண்டு. எரித்ரேசி ஆஃப் பெரிப்ளஸ் என்னும் இந்நூலின் பெயரில் உள்ள தமிழ் சொல் எதுனா எரிதிரை. தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய டேஸில் பாயோனா என குறிப்பிடப்பட்டுள்ளதுனா இலியாத். திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். வளரும் செல்வம். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எந்த மொழினா கிரேக்க மொழி. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. எந்த மொழியில் வெண்பாவுடைய பாடல்கள் சாஃபோ என அழைக்கப்படுகிறதுனா கிரேக்கம். எந்த மொழியில் துன்பசுவையுடைய பாடல்கள் இலிகே என்று அழைக்கப்படுகிறதுனா கிரேக்கம். கிரேக்கத்தின் தொன்மையான காப்பியம் எதுனா இலியாத். இலியாத் என்ற காப்பியம் இயற்றப்பட்ட காலம் எதுனா கிமு 8ஆம் நூற்றாண்டு. எரித்ரேசி ஆஃப் பெரிப்ளஸ் என்னும் இந்நூலின் பெயரில் உள்ள தமிழ் சொல் எதுனா எரிதிரை. தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய டேஸில் பாயோனா என குறிப்பிடப்பட்டுள்ளதுனா இலியாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.